الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل وقال النبي صلى الله عليه وسلم الموت والنصيحة الساكنة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. 61 வாரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய முன்னறிவிப்பிலிருந்து துவங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை கண்டு வருகிறோம். அந்த வருகையில் இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மறைவு குறித்து உங்களோடு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது வைத்த நேசம் அலாதியான, உம்மத்துக்காக வேண்டியே வாழ்ந்த தலைவர். 1,24,000 பேர்களும் தன்னுடைய உயிரை விட ரசூலை நேசித்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக வேண்டி மக்காவையே விட்டுவிட்டு புறப்படுங்கள் என்று சொல்ல, சொத்து, சுகம், மனைவி, மக்கள் அத்தனையும் விட்டுவிட்டு ஹிஜ்ரத்திலே அண்ணலின் வாக்கை வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். ரசூலின் மீது உண்டான நேசம், அண்ணலாரின் பிரிவை பற்றி அவர்களால் யோசிக்கவே முடியவில்லை. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்திலும் முன்னறிவிப்பை செய்த நாயகம், எல்லா விஷயங்களிலும் முன்னறிவிப்பு செய்த ரசூலுல்லாஹ் தன்னுடைய வஃபாத்து குறித்து முன்னறிவிப்பு செய்து கொண்டிருந்தார்கள். நான் உங்களில் நிரந்தரமாகவா இருக்கப் போகிறேன், இதையே சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாயகமே, உங்களுக்கு முன்னால் நாங்கள் இறந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ரசூலே என்றுதான் நபித்தோழர்கள் விரும்பினார்கள். இதற்கு இடையில் பெருமானாரை கொல்வதற்கு பல்வேறு வகையான முயற்சிகள் நடக்கிறது. இயற்கை மரணமும் பெருமானாரை துரத்துகிறது. பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டக்கூடியவர்கள் அபூஜஹிலில் இருந்து துவங்கி ஹைபர் போர்க்களத்தின் போது ஒரு பெண்மணி விஷம் கொடுக்கிறார். பிஷ்ர் இப்னு பரா பெருமானார் தோழர்களோடு வருகிறார்கள். விருந்து ஏற்பாடு செய்கிறாள். பெருமானார் ஏற்றார்கள். அதிலே உணவிலே விஷம் கலக்கப்படுகிறது. பிஷ்ர் இப்னு பரா அந்த உணவை சாப்பிட்டு விடுகிறார்கள். பெருமானார் ஒரு வாய் சாப்பிட்டார்கள். அந்த மாமிசம் சொன்னது, இதில் விஷம் இருக்கிறது. பெருமானார் எல்லோரும் சாப்பிட வேண்டாம். அந்த பெண்மணியை அழைத்து கேட்டார்கள் பெருமானார், எதற்காக விஷம் கொடுத்தாய்? நபியாக இருந்தால் விஷம் ஒன்றும் செய்யாது, நபி இல்லை என்றால் இதோடு உங்களை முடித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுத்தேன். நீங்கள் நபி என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். இங்குதான் வரலாற்று செய்தி இரண்டாக பிரிகிறது. பிஷ்ர் இப்னு பரா அந்த விஷத்தால் இறந்து போனார்கள் என்பதால் அந்த பெண்ணுக்கு பழிக்கு பழி வாங்கப்பட்டது என்று வரலாறு இருக்கிறது. அந்த குடும்பத்தார்கள் ஈமான் கொண்டதால் மன்னித்தார்கள், அதனால் பெருமானார் பழிவாங்கவில்லை என்ற வரலாறு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு விஷம் கொடுக்கப்படுகிறது. ஏன் கொடுக்கப்பட்டது? மரணத்திலேயே உயர்ந்த மரணம் ஷஹாதத்.
ரசூலுல்லாஹ் இறக்கிற வேளையில் அந்த ஷஹாதத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்த ஏற்பாடு. இது அல்லாமல் யூதர்கள் பெருமானாரை கொல்வதற்கு பல்வேறு வகையில் முயற்சித்தார்கள். பல்வேறு முயற்சிகள். பனூ குறைலாவாசிகள் ஒப்பந்தம் பேசுவதாக கூறி இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள். பெருமானார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மேலிருந்து பாறையை தள்ளி பெருமானாரை கொல்ல முயற்சி நடக்கிறது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிவிட்டார்கள், நாயகமே மேலிருந்து பாறையை தள்ள போகிறார்கள், நீங்களும் அபூபக்கரும் எழுந்து கொள்ளுங்கள். இரண்டு பேர்களும் எழுந்து வந்தார்கள். பாறை விழுகிறது. காரணம், அல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், ரசூலை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் தான் எடுத்துக் கொண்டார். பல்வேறு முயற்சிகள். அசூர் பெருமானாரை கொல்ல முயற்சித்தார். வாளை எடுத்து பெருமானாரை கொல்ல செல்லுகிற போது பெருமானார் அல்லாஹ் என்றார்கள். அந்த வாள் கீழே விழுந்ததை பெருமானார் எடுத்துக் கொண்டார்கள். உன்னை யார் காப்பாற்றுவது? அர்பத் ஆமீர், அர்பதிடத்திலே ஆமீர் சொல்லுவார், விஷம் தோய்ந்த வாளை தருகிறேன், இதோ தென்னிற ஒட்டகைகள் 2 பரிசு தருகிறேன். முகம்மதுக்கு நறுமணம் என்றால் பிடிக்கும். நறுமணத்தை போட்டு தலையிலும் தாடியிலும் தடவி தாடியை இழுத்து பிடித்துக்கொள், தாடியை இழுத்து பிடித்துக் கொள்கிறேன், நான் இழுத்து பிடித்துக் கொள்கிறேன், அறுபது நீ வெட்டிவிடு. ஆமீர் சொல்லுகிறார். அதை போலவே விஷம் தோய்ந்த வாள் 60 இடத்தில் இருக்கிறது. பெருமானாருக்கு தலையிலும் தாடியிலும் நறுமணத்தை தடவி தாடியை இழுத்து பிடித்துக் கொண்டார். 60க்கு கண்ணை காட்டுகிறார், முகம்மதை வெட்டிவிடு வெட்டிவிடு. ஆனால் 60 நகரக்கூட முடியவில்லையே. எல்லாம் சகிஹான ஹதீசுகள் சொல்லுகிற வரலாறு. கடைசியில் பெருமானார் போயிட்டாங்க. ஆமீர் 60 இடத்திலே கேட்டார், உனக்கு நான் ஒட்டகம் கொடுத்தேன், வெட்டுவதற்கு வாள் கொடுத்தேன், முகம்மது அருகில் இருந்தால் இழுத்து பிடித்துக் கொண்டேன், ஆனால் நீ வெட்டவில்லை. 60 சொன்னாராம், என் காலுக்கு கீழே பார் என்றாராம். கருநாகம் சுட்டி இருக்கிறது. நான் வாளை ஓங்கினால் நான் இறந்து விடுவேனே என்று 60 சொன்ன வரலாறுகள் ஹதீஸ் நூட்களில். பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்தான். பல்வேறு முயற்சிகள் நடந்தது. இறுதி முயற்சி என்ன தெரியுமா? அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் யூத சமூகம் செய்கிற பெரும் முயற்சிகளில் ஒன்று சிஹர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சூனியம் வைத்தார்கள். 6 மாத காலம் ரசூலுல்லாஹ் உலகத்தை மறந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு வந்தா மண்ணாச்சின்னு கேட்பாங்களாம். நீ யாருமான்னு கேட்பாங்க. ரசூலே நான் தான் உங்க மனைவி ஆயிஷா. ஆயிஷான்னா யாருன்னு கேட்பாங்க. மண் ஆயிஷா. அபூபக்கர் ரலியல்லாஹுவின் மகள். மண் அபூபக்கர். அபூ குஹாஃபாவின் மகன் அபூபக்கர். தெரியாது. பெருமானாரே கனவு காணுகிறார்கள். ஒரு கிணறு காட்டப்படுகிறது. அதிலே பேரிச்சம்பழத்தில் முடிச்சுக்கள் போடப்பட்டிருக்கிறது, கயிறு சுட்டப்பட்டிருக்கிறது. காலையில் எழுந்து சொன்னார்கள், இந்த இடத்திலே எனக்கு செய்வனை வைக்கப்பட்டிருக்கிறது. லபீதும் லபீதின் 2 பெண்மக்களும் சேர்ந்து எனக்கு சூனியம் வைத்திருக்கிறார்கள். உடனே அலி ரலியல்லாஹு தஆலா, அம்மார் ரலியல்லாஹு தஆலா பறக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு கூட சொன்னாங்களாம், இதனால் உங்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விட போகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களாம், என் உயிரே போனாலும் பரவாயில்லை, கண்மணியின் உயிர் காக்கப்பட வேண்டும், அதனால் நான் புறப்படுவேன் என்று ஓடினார்கள். அதை எடுத்து வருகிறார்கள். அப்பொழுதுதான் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் இறங்குகிறது. பெருமானார் அதையும் சமூகத்திற்கு பாடமாக ஆக்கினார்கள். ஒவ்வொரு ஆயத்தும் ஓத ஓத போடப்பட்டிருந்த முடிச்சு 11 முடிச்சுக்கள் அவிழ்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியம் பெற்றார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், யார் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸை ஓதி வருகிறார்களோ அவர்களை சூனியம் தொடாது. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொல்வதற்கு பல்வேறு வகையான முயற்சிகள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. மறுபக்கம் கடைசி ரமலான் வந்துவிட்டது. பெருமானார் ரமலான் வந்துவிட்டாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துக்களை கூட்டுவார்கள். அந்த ரமலானிலே 3 விஷயங்களை ரசூலுல்லாஹ் செய்கிறார்கள். பெருமானாரினுடைய கடைசி ரமலான் 3 விஷயங்கள். முதல்ல பெருமானார் செய்தது
ஒவ்வொரு ரமலானிலும் எவ்வளவு வசனங்கள் வந்ததோ அதை ஒரு முறை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப ஓதி காட்டுவார்கள். இந்த ரமலானிலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் 2 முறை ஓதி காட்டினார்களாம். பெருமானார் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்களாம், உங்கள் வருகை முடிய போகிறது என்று நான் நினைக்கிறேன். உங்களின் வருகை முடிய போகிறது என்று நான் நினைக்கிறேன். சத்தியத்தை சொன்னீர்கள் ரசூலே, அடுத்த ஆண்டு குர்ஆனை கொண்டு வருகிற பாக்கியம் எனக்கு இல்லை. தராவீஹ் தொழுகை நடக்கிறதே, இது யாருடைய வழிமுறை என்றால் சுன்னத்தே ஜிப்ராயில். சுன்னத்தே ஜிப்ராயில், நகம் வெட்டுவது, முடிகளை வெட்டுவது, இதெல்லாம் யாருடைய சுன்னத்துல? சுன்னத்தே இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழிமுறை சுத்தமா இருக்கிறது. அதே மாதிரி சுன்னத்தே ஜிப்ராயில், அவங்க தான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான் ஒவ்வொரு வருடமும் ஓதப்பட்ட குர்ஆனை மீண்டும் ஒரு முறை ஓதி காட்டுவார்கள். மனனம் செய்த குர்ஆனை வருடத்திற்கு ஒரு முறை ஓதி காட்டுதல் ஜிப்ராயில் செய்த வேலையை இன்றைக்கு ஹஃபால்கள், ஆஃபிலீன்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுன்னத்தே ஜிப்ராயில். அல்லாஹு அக்பர். முதல்ல பெருமானார் செய்தது, அன்பிற்குரியவர்களே, 2 முறை பெருமானாருக்கு ஓதி காட்டப்பட்டது. இரண்டாவதாக அந்த ரமலானிலே காற்றை விட அதிகமாக தர்மம் செய்தார்கள். இமாம் புகாரி 2வது 3வது பக்கத்தில் எழுதுகிறார்கள், கர்ரீஹில் முர்சலா, பெருமானாரின் தர்மம் எப்படி இருந்தது என்றால் காற்றை விட. எதுக்கு காத்த உதாரணம் காட்டுறாங்க தெரியுமா? உலகத்திலே காற்றை விட பெரிய கொடை எதுவுமே இல்லை. கொடைகளிலேயே, அல்லாஹ் வழங்கிய கொடைகளிலேயே உயர்ந்த கொடை காற்று இல்லையா? இந்த ஏரியாவுக்கு 4 மணி நேரம் கரண்ட் வராதுன்னு இருந்துடலாம். 4 மணி நேரம் பிரதிவாக்கத்துக்கு காற்று வராது என்ற நேர கபருக்கு தான் இல்லையா? அப்ப பெருமானாரினுடைய கொடை ரமலானில் எப்படி இருந்தது என்றால் காற்றை விட அதிகமாக இருந்தது. அல்லாஹு அக்பர். மூன்றாவதாக ரமலானிலே பெருமானார் ஒவ்வொரு ரமலானிலும் எப்பொழுதும் இஅ்திகாஃப் இருப்பார்கள். பெருமானார் எப்பொழுதும் மதீனாவுக்கு சென்று 10 ஆண்டுகளில் 8 ஆண்டுகள் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். கடைசி 10 இஅ்திகாஃப். இந்த ரமலானில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ரமலான் 9, 8 ரமலானில் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். 9வது ரமலானில் இஅ்திகாஃப் இருக்கலாம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்களாம். மெஹராபை ஒட்டிய வீடு ஆயிஷா ரலியல்லாஹு வீடு. ஆயிஷா, இந்த ஆண்டு நான் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலே, உங்களோட சேர்ந்து நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன், அந்த பாக்கியம் எனக்கும் கிடைக்குமே. பள்ளியோடு ஒட்டிய காரணத்தினால் பெருமானார் அனுமதி கொடுத்தார்கள், ஆயிஷா இஅ்திகாஃப் இருந்துக்கலாம். சொல்லி முடித்து விட்டு பெருமானார் வெளியே சென்றார்கள். சென்று விட்டு பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறார்கள். 8 கூடாரம் போடப்பட்டிருக்கிறது. மற்ற மனைவிமார்களும் வந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் உள்ள பாக்குறாங்க, எல்லாம் கூடாரமா போட்டிருக்கிறாங்க. சகாபாக்கள் தொழுவதற்கு இடம் இல்லை. உள்ள வந்த நாயகம், என்னங்க 8 கூடாரம் போட்டிருக்கீங்க? மனைவிமார்கள்ட்ட கேட்கும் போது சொன்னாங்களா, ஆயிஷாவுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள் ரசூலே, உங்களோடு இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை இருக்காதா? அதனால் நாங்களும் கூடாரம் போட்டுக் கொண்டோம். இங்கதான் ஒரு அற்புதமான தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகாக ஒரு முடிச்சை அவிழ்க்கிற விதம், பிரச்சனைகளை தீர்க்கிற விதம். நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஆயிஷா, உனக்கு அனுமதி கொடுத்தா ஊரே சொல்லி விட்டியா இல்லையா? அந்த எதிர்மறை சிந்தனை. அல்லது இவங்களை பார்த்து 8 பேர்த்த பார்த்து, உங்களுக்கு எல்லாம் யார் அனுமதி கொடுத்தது? நீங்கெல்லாம் பொட்டியை கட்டுங்க, வெளியே கிளம்புங்க என்று நாம் சொல்லுவோம். ஆனால் பெருமானார் அப்படி அல்ல. யாரின் இதயத்தையும் உடைக்காமல் வருகிற பிரச்சனைகளையும் முடிச்சுகளையும் அழகாக அவிழ்க்கிற பழக்கம் ரசூலுக்கு. அதனால நேர ஆயிஷாட்ட போனாங்க, ஆயிஷா, என்னமோ தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு, இந்த வருஷம் நான் இஅ்திகாஃப் இல்லைன்னாங்க. ரசூலே, நீங்கள் இஅ்திகாஃப் இல்லை என்றால் நானும் இல்லை. 10 நிமிஷத்துல 8 கூடாரமும் காலி. நானும் இல்லை, நானும் இல்லை, நானும் இல்லை. அந்த ஆண்டு பெருமானார் இஅ்திகாஃப் இருக்கவில்லை. அடுத்த வருடம் பெருமானார் வஃபாத்தாகிற வருடம் ரமலானிலே 20 நாள் இஅ்திகாஃப் இருந்தார்கள்.
விடப்பட்ட அந்த 10 நாளையும் சேர்த்து இஅ்திகாஃப் இருந்தார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வரலாறு பேசுகிறது. இதற்குள்ளே நிறைய பாடங்கள். அல்லாஹு அக்பர். ரமலான் முடிகிறது. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வால் பிறை 19 ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள். ஷவ்வால் பிறை 19 ஹஜ்ஜுக்கு பெருமானார் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள் என்று சொன்னால் நாயகத்தோடு நபித்தோழர்கள், சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலே 2 பேர்களுக்கு அனுமதி கிடையாது என்றார்கள். ஒன்று என் தோழர் அபூபக்கர், இன்னொன்று என் தோழர் அபூ ஹுரைரா. 2 பேருக்கும் என்னோடு வருவதற்கு அனுமதி இல்லை. எப்படி இருக்கும்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஓடினார்கள். காரணம் என்ன சொன்னார்கள் பெருமானார்? அபூ ஹுரைராவின் தாயார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். என்னோடு ஹஜ்ஜுக்கு வருவதை விட அபூ ஹுரைரா உங்கள் தாய்க்கு பணிவிடை செய்வது சிறந்தது. எவ்வளவு பெரிய மசாலா! வயசானவங்களை இங்கே விட்டு போட்டு வெளிநாட்டில் போய் இருக்கிறது உயர்வு என்று சமூகம் நினைக்கிறது. ஆனால் ரசூல் சொல்லி தருகிற பாடம், வயதானவர்கள் இருக்கிற போது ஹஜ்ஜை விட, கடமையான ஹஜ்ஜை விட, அது ரசூலோடு ஹஜ்ஜை செய்வதை விட பெற்றோர்களை கவனிப்பது மேல். என்னோட ஹஜ்ஜுக்கு வராத, அந்த நன்மை கிடைக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், அபூபக்கர் உங்கள் மனைவி நிறைமாத கர்ப்பிணி, அவர்களோடு நீங்கள் இருக்க வேண்டும், அதனால் நீங்களும் ஹஜ்ஜுக்கு வர வேண்டாம். நேர அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மனைவிட்ட போய் சொன்னாங்களாம், ரசூல் எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. எல்லா நிகழ்வுகளிலும் பெருமானாருடன் இருந்தவர்கள், பெருமானாரோடு இருந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு. மனைவிட்ட சொன்னாங்களா, எனக்கு அனுமதி கிடைக்கல, கண்ணீரோடு சொல்ல. மனைவி சொன்னாங்களா, இங்க இருந்தா மட்டும் உங்க உடம்பு தான் இங்க இருக்கும், உயிரெல்லாம் ரசூல்லாட்ட தான் இருக்கும், மனைவி அனுமதி கொடுத்ததாக சொல்லுங்க. நேரா போயாச்சு. மனைவியே அனுமதி கொடுத்துட்டாங்க, ரசூலை கூட்டிட்டு போங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் சுப செய்தி காத்திருக்கிறது, வீட்டுக்கு செல்லுங்க. சரி, குழந்தை தான் பிறந்துச்சு போல தெரியுதுன்னு நேரா வீட்டுக்கு போனா அந்த அம்மா சொல்லுச்சான், உங்களுக்கு மட்டுமா ரசூலோட ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசை? எனக்கும் இருக்காதா? நானும் வருகிறேன். செல்லுகிற வழிகளை பிரசவம் பார்த்துக் கொள்வார்கள். அதை போன்றுதான் அனுமதி 2 பேருக்கும் சேர்த்து கிடைத்தது. செல்லுகிற வழியிலே அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு குழந்தை பிறந்தது. அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள் அந்த குழந்தைக்கு. வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். அல்லாஹு அக்பர். சென்ற நாயகம் மக்காவுக்குள்ளே நுழைந்தவுடன் சகாபாக்களுக்கு பெரும் பேர் அதிர்ச்சி. ஒரு பக்கம் அன்சாரிகள், ஒரு பக்கம் முஹாஜிர்கள். மக்கா வேறு வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. பெருமானார் சொந்த ஊர் மக்காவிலேயே தங்கி விடுவார்களோ என்று அன்சாரிகளுக்கு பதட்டம். ரசூல் எங்களுக்கு வேண்டும். முஹாஜிர்களுடைய எண்ணமெல்லாம் சொல்லுகிறது, நமக்கு ஊர் கிடைச்சிருச்சு, சொந்த ஊர் கிடைச்சிருச்சு, இங்கே வந்தா நல்லா இருக்கும், டெய்லி உம்ராவுக்கு போகலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், காபத்துல்லாவை வலம் வரலாம், ஒரு முறை ஒரு ரக்காத் தொழுதால் 1,00,000 நன்மை. முஹாஜிர்களுக்கெல்லாம் இங்கே இருக்க வேண்டும் என்ற ஆசை. அன்சாரிகளுக்கெல்லாம் பெருமானாரை அங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை. அல்லாஹு அக்பர். உபகாரத்தை மதிப்பதில் நாயகத்தை விட உயர்ந்தவர் உலகத்தில் இல்லை. பெருமானார் சொன்னார்கள், நான் கஷ்டப்பட்ட நேரத்தில் எனக்கு உபகாரம் செய்தவர்கள் அன்சாரிகள். உடலால், பொருளால், உள்ளத்தால் உபகாரம் செய்த அந்த அன்சாரிகளினுடைய இடத்திலேயே என் மறைவு இருக்க வேண்டும். அதனால் கூடாரம் அடியுங்கள். அன்னை ஹதீஜாவின் கபருக்கு அருகில் கூடாரம் அடியுங்கள். யார் கூடாரம் அடிப்பது தெரியுமா? பயணிகள் தான் கூடாரம் அடிப்பார்கள். அப்ப நான் பயணியாகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். மக்காவுக்கு சொந்த ஊர்க்காரனாக நான் வரவில்லை. என்றைக்கும் அன்சாரிகளின் உபகாரத்தை நான் மறக்க மாட்டேன். பெருமானார் மறக்கவே இல்லை. அங்கேயும் சொன்னார்கள், அன்சாரிகளை நேசிப்பவர்களை நான் நேசிக்கிறேன், அன்சாரிகளை கோபப்படுபவர்களை நான் கோபப்படுகிறேன். ஒரு பெரிய பாடம். இந்த உபகாரத்துக்கு இன்னைக்கு உபகாரிகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிடறமே. எவ்வளவுதான் உபகாரம் செஞ்சாலும்
தூக்கி எறிகிற சூழல் நம்முடைய குடும்பத்தில் எல்லாம் நடக்கிறது. இவர் என்ன பெரிய கிழிச்சாரு, ஈஸியா சொல்லிடுறாங்க இல்லையா? அண்ணன் தம்பி உபகாரம், பெற்றோர் பிள்ளைகளின் உபகாரம். அல்லாஹு அக்பர். பெருமானார் உபகாரத்தை மறக்கவே இல்லை. ஹஜ்ஜத்துல் வதா இறுதி பேருரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றினார்கள். வட்டியை முழுவதும் ஒழித்தார்கள். முஸ்ரிக்கீன்கள் முழுவதும் அங்கிருந்து அகற்றப்படுகிறார்கள். சிலை வணக்கம் இல்லாத புனித பூமியாய் நான் இந்த மக்காவை விட்டு செல்லுகிறேன். கியாமத் நாள் வரை இது பாதுகாக்கப்பட்ட இடம். சர்டிபிகேட் கொடுத்துட்டு போனாங்க. கியாமத் வரை இது பாதுகாக்கப்பட்ட இடம். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை திரும்ப 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 பார்த்துவிட்டு சொன்ன வார்த்தைகள். இனி காபா உன்னை நான் பார்க்க வரமாட்டேன், ஆனால் கடைக்கோடியில் இருக்கிற என் உம்மத்தெல்லாம் உன்னை பார்க்க வரும். நான் புறப்படுகிறேன் என்று பெருமானார் ஹஜ்ஜிலிருந்து விடைபெற்று புறப்பட்டு செல்கிறார்கள். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா சென்றார்கள். சஃபர் மாதத்தினுடைய கடைசி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் சஃபர் மாதத்தினுடைய கடைசி. பெருமானாருக்கு ஜியாரத்து செய்ய வேண்டும் என்று ஆசை. ஜன்னத்துல் பக்கீத்துக்கு செல்கிறார்கள். அங்குதானே அடங்கப் போகிறார்கள் பெருமானார். தனக்கு தெரியும் அல்லவா, நபிமார்கள் எல்லாம் எங்கு வாழ்ந்தார்களோ அங்குதான் அடங்குவார்கள். தனக்கு மரணம் நெருங்குகிறது என்பதை அறிந்த நாயகம் ஜன்னத்துல் பக்கீத்துக்குள்ளே வலம் வருகிறார்கள். கபரிலே நடக்கிற வேதனையை பெருமானார் கண்டார்கள். தன்னோடு உடன் அழைத்து சென்ற இப்னுல் மோஹிபா ரசூல் உரிமை விட்ட அடிமை இப்னுல் மோஹிபாவையும் அழைத்து செல்கிறார்கள். பெருமானார் உள்ளே நடக்கிற வேதனையை கண்டார்கள். அழுதார்கள் அழுதார்கள் அழுதார்கள். அல்லாஹு அக்பர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி விட்டார்கள். ரசூலை ஏன் அழுகிறீர்கள்? கபரின் வேதனை தீர வேண்டும் என்பதற்காக நான் அழுகிறேன். அல்லாஹ் சொல்லி அனுப்பினான், ஜன்னத்துல் பக்கீயில் யார் அடங்குகிறார்களோ கியாமத் வரை அவர்களுக்கு கபரின் வேதனை இல்லை. அதனால்தான் உலகத்திலே இருக்கிற பெரும் பெரும் மகான்கள் கடைசி முடிவு ஜன்னத்துல் பக்கீயிலே இருக்க வேண்டும் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் நாள் இமாம்களில் ஒருவர் அந்த இடத்தை விட்டே நகரலையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டையே வலம் வந்து கொண்டிருப்பார்கள். ஹஜ் செய்ய வேண்டும் என்று கூட ஆசை. பரலான ஹஜ் முடிச்சாங்க, நஃபிலான ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசை. அதற்குள் மரணமாகிவிட்டால் என்ன செய்வது என்று பெருமானாரையே தரலினா ஷிஃபா மர்லினா என்று சொல்லி வலம் வந்தவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா இன்று வரை ஜன்னத்துல் பக்கீயிலே அடங்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு எத்தனை ஆசிக்கீன்கள், எத்தனை ஆசிக்கீன்கள். அல்லாஹ் அக்பர். ஹஜ்ஜிலே நடந்த நிகழ்வுகளை கூட நான் சொல்ல முடியும். பிரம்ம நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வந்தாங்க, திருப்பூரை சார்ந்தவர்கள். ஒரு 500 ரியாலை கொண்டு வந்து கொடுத்து, நமக்கே நடந்தது. நான் புதன்கிழமை மௌத்தாயிடுவேன், ஜன்னத்துல் பக்கீயில் அடங்குறதா இருந்தா 500 ரியால் கட்டணுமா? 45-50 வயசு. சரி, சும்மா தான் சொல்றாங்க. இல்லம்மா, அந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க, அப்படி இருந்தா பாத்துக்கலாம். நானும் கூட தான் ஜன்னத்துல் பக்கீயில் அடங்கணும்னு ஆசைப்படுறேன். மரணம் எப்பொழுது நிகழும் என்பது நமக்கு தெரியாது, ரப்புக்கு தானே தெரியும். இல்ல இல்ல வச்சிருங்க ஹஜ்ரத், நான் மௌத்தா இல்லைன்னா வாங்கிக்கிறேன். வாங்கி வச்சுட்டு மறந்தாச்சு. புதன்கிழமை அசர் தொழுது விட்டு சென்றால் ரூமுக்கு செல்லுகிற போது பார்த்தால் அந்த பெண்மணி மரணமாக இருக்கிறாள். பெண்மணியின் மரணம். கடைசியில அவங்க ஊர்ல போய் கேட்டா, திருப்பூர்ல அந்த அம்மா இட்லி சுட்டு வியாபாரம் செய்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து அந்த அம்மா ஹஜ்ஜுக்கு வர வேண்டும் என்ற ஆசை, மதீனாவிலேயே மௌத்தாக வேண்டும் என்ற ஆசை. குழந்தையும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆசையை நிறைவேற்றுகிறான். ஜன்னத்துல் பக்கீயிலே அடங்கக்கூடியவர்களுக்கு கபரின் வேதனை இல்லை.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீண்ட காலம் வாழ்ந்து பெருமானாரை தரிசித்து ஜன்னத்துல் பக்கீயிலே அடங்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குகிறார். அல்லாஹு அக்பர். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கீக்கு போய்விட்டு வருகிறார்கள். அந்த அழுகை, அந்த கவலை காய்ச்சலாக மாறுகிறது. பெருமானாருக்கு காய்ச்சல் நம்மை போன்ற காய்ச்சல் அல்ல. அல்லாஹு அக்பர். கடும் காய்ச்சல். ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு செல்கிறார்கள். ஆயிஷா, கடும் காய்ச்சலாக இருக்கிறது, எனக்கு காய்ச்சல் வருவதை போன்று வந்து நீ அந்த காய்ச்சலில் இறந்து விட்டால் ஆயிஷா உனக்கு ஜனாதா தொழுகை நான் நடத்துவேன். ஆயிஷா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா புரியல, நம்மள மாதிரி ஓ இப்படி வேற, நான் இறந்ததற்கு பிறகு இன்னொரு மனம் முடிக்கலாம் என்று உங்களுக்கு ஆசை வந்து விட்டதா ரசூலே? பெருமானார் சிரித்துக் கொள்கிறார்கள். கண்மணி நாயகம் சிரித்துக் கொள்கிறார்கள். கடும் கஷ்டம். நின்று கொண்டு தொழுத நாயகத்தால் இப்பொழுது நிற்க முடியவில்லை. பெருமானார் உட்கார்ந்து தொழ வைக்க ஆரம்பிக்கிறார்கள். சஹாபாக்களால் இதையே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பெருமானாரே நிற்காத போது நாம் ஏன் நிற்க வேண்டும்? நானும் உட்கார்ந்து கொள்கிறேன். சஹாபாக்கள் உட்கார்ந்தார்கள். பெருமானார் சொன்னார்கள், அப்படி அல்ல, முடியாத இமாம் அமர்ந்து தொழுகிற போது நீங்கள் நின்றுதான் தொழ வேண்டும். பெருமானார் தொழ வைக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு மனைவி இடத்திலே பெருமானார் இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டிலே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் காய்ச்சல் கடுமையாகிறது. எல்லா மனைவிமார்களும் வந்தார்கள். சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய வீட்டிலே இருந்தால் பணிவிடை செய்வதற்கு எளிதாகவும் உதவியாகவும் இருக்கும், எல்லோரும் சேர்ந்து அனுமதி கொடுத்து விடலாம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டிலே பெருமானாரை சேர்க்கப்பட வேண்டும். எல்லோரும் அனுமதி தந்தார்கள். அதற்கு பிறகு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். 17 வக்து தொழுகை பாக்கி இருக்கிறது. பெருமானாருக்கு இருக்கிற வக்துகள் 17. இஷாவில் ஆரம்பிச்சு ஃபஜ்ர். அந்த இஷாவுக்காக வேண்டி நபித்தோழர்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜிது நபவி எல்லாம் பெருமானாருக்கு உடல் உஷ்ணம் என்றால் நபித்தோழர்களுக்கு உடல் உஷ்ணம். கடும் கவலை. ஆயிஷா பெருமானார் தெளிவு பெறுகிற போது சொல்லுகிறார்கள், சஹாபாக்கள் எல்லாம் தொழுகைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 7 கிணறுகளில் இருந்து தண்ணீர் கொண்டு வாருங்கள். 7 கிணறில் இருந்து பெருமானாருக்கு தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. பெருமானார் குளித்தார்கள். ஆரோக்கியம் கிடைத்தது. எழுந்து செல்லலாம் என்று நினைக்கிற போது மீண்டும் மயங்கி விடுகிறார்கள். இதுபோல 5 முறை நடக்கிறது. நபிகள் கோமான் 5வது முறை தான் சொன்னார்கள், என் தோழர் அபூபக்கர் தொலை வைக்கட்டும், என் தோழர் அபூபக்கர் தொலை வைக்கட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க, ரசூலே மகள் இல்லையா ரசூலே, அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு உங்க இடத்துல நிக்கிற தகுதி இல்லை, அவர்கள் இலகிய மனம் கொண்டவர்கள், அதனால் உமர் ரலியல்லாஹுவை சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தோழர் அபூபக்கர் தொலை வைக்கட்டும். இரட்டை தலைமைக்கு பெருமானார் இடமே வைக்கவில்லை. என்ன அழகான நியதி, என்ன அற்புதமான ஆட்சி முறை. அடுத்து யார் வர வேண்டும் என்பதை எவ்வளவு தெளிவாக தெளித்து முடிவெடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்ல யாரு பொருத்தமானவர், நம்முடைய பதவியை ஏற்று வழிநடத்துவதற்கு குடும்பத்தை நம்மால் தேர்ந்தெடுக்க முடியவில்லை. சமூகத்தை கட்டமைக்கிற கியாமத்து நாள் வரை இந்த சமூகத்தை கட்டமைத்து செல்வது அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கும் என்பதை தெளிவாக முடிவு செய்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு போறாங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, அம்மா நான் சொன்னாதான் ரசூலுல்லாஹ் கேட்க மாட்டேங்கிறாங்க, நீயாவது போய் சொல்லுமா, உங்க தகப்பனார் உமர் ரொம்ப உறுதியானவர், சொல்லுமா. நேரா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்க, ரசூலே அபூபக்கர் ரலியல்லாஹு ரொம்ப இலகிய மனம், எங்க தகப்பனார் உமர் ஸ்ட்ராங், உமர் ரலியல்லாஹு தஆலா தொலை வைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குரல் எழுப்பினார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆலோசனை கொடுத்த பெண்களை போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம், எனக்கு ஆலோசனை தர வேண்டாம், சென்று விடுங்கள்
என் தோழர் அபூபக்கர் தொலை வைக்கட்டும். இதற்கு இடையிலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா விட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா தொலை வைப்பதற்காக அல்லாஹு அக்பர் என்று தக்பீரும் கட்டிவிட்டார். உள்ள இருந்து குரல் வந்தது, இது என் தோழர் அபூபக்கரின் குரல் அல்ல, அபூபக்கர் தொலை வைக்கட்டும். தொழுகையில் இருக்கிற உமர் ரலியல்லாஹு தஆலா பின்னால் சென்றார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு முன்னால் வருகிறார். அப்ப ரசூல் உருவாக்கிய முறை என்ன அற்புதமான தலைமை! அல்லாஹு அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எப்படி தொலை வைத்தார்கள் என்று தஃசீர்கள் சொல்கிறது, ஹதீஸ்கள் சொல்கிறது. கண்ணீரால் தன்னை குளிப்பாட்டிக் கொண்டு அங்கே இஷா தொழுகை நடக்கிறது. மறுநாள் காலை ஃபஜ்ர் தொழுகை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தொலை வைக்கிறார்கள். பெருமானார் உள்ளிருந்து பார்க்கிறார்கள், ஆரோக்கியம் கிடைத்ததை போல் இருக்கிறது. ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் அலி ரலியல்லாஹு இரண்டு பேர்த்தினுடைய தோளிலே கை போட்டுக் கொண்டு பெருமானார் தொழுகை நடத்துகிற போது வந்து விட்டார்கள். கை போட்டு விட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலை பார்த்தவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னாடி வந்தாங்க, ரசூல் எல்லாம் முன்னாடி போய் உட்கார்ந்தாங்க. பெருமானார் தொலை வைக்க அபூபக்கர் ரலியல்லாஹு முகப்பிர் இந்த சத்தத்தை எடுத்து கொடுத்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் மக்காவிலையும் மதீனாவிலேயும் இந்த தோற்றம். ஏனென்றால் ரசூலின் கடைசி தொழுகைகள் இப்படித்தான் இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ரசூல் தொலை வைப்பார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு எடுத்து கொடுப்பார்கள். தொழுகை முடிகிறது. பெருமானார் மெம்பரிலே ஏறி அமர வைக்கப்படுகிறார்கள். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள், மெம்பரில் ஏறி உட்கார வச்சோன்ன சுற்றி இருக்கிற வாசல்கள் அத்தனையும் அடைக்கப்பட வேண்டும், அபூபக்கர் ரலியல்லாஹுவின் வாசல் மட்டும்தான் திறந்திருக்க வேண்டும். அன்றைக்கு சூழல் எப்படி என்றால், வீட்டுக்குள்ள இருந்தே பள்ளிவாசலுக்கு வந்துடலாம், வீட்டை திறந்தா பள்ளிவாசல், எல்லாம் கூரை குடிசை வீடுகள், கூரை வீடுகள், நேரா உள்ள வந்துடலாம். எல்லா வீட்டின் வாசல்களையும் அடையுங்கள். ஒரே வாசல் அபூபக்கர் ரலியல்லாஹுவின் வாசல் தான் திறந்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு. இப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, என் வாசலையும் நான் திறந்து வச்சிட்டுமா? நீங்கள் வருவதை பார்ப்பதற்காக, நீங்கள் வருவதை பார்ப்பதற்காக நான் திறந்து வைக்கலாமா? அபூபக்கர் ரலியல்லாஹுவின் வாசல் மட்டும் திறந்திருக்கட்டுமோவா, உங்கள் வாசலை அடைத்து விடுங்கள். உமர் ரலியல்லாஹு உள்ள போகும்போதே சொல்லிட்டாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இடத்துல, மனைவி பேர் உம்மு அப்பான், உம்மு அப்பான், பெருமானாரை நாம் இழக்கப் போகிறோம். இந்த வாசல் வழியாகத்தான் தினமும் ரசூலை பார்த்துக் கொண்டே இருப்பேன். இனிமேல் இந்த கண்களுக்கு ரசூல் புலப்பட மாட்டார்கள். வாசலை அடைத்து விடும் உம்மு அப்பான், வாசலை அடைத்து. அல்லாஹு அக்பர். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரிலே அமர்ந்து எல்லா வாசலையும் அடைக்க சொன்ன ரசூல் அடுத்ததாக கேட்டார்கள், நான் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா கேட்டாங்க. ஒரு நபித்தோடர் எழுந்தார், ஆம் நாயகமே, ஒரு ஏழை கேட்டார் என்று 3 வரம் என்னிடத்தில் வாங்கினீர்கள், அதை நீங்கள் திரும்ப கொடுக்கவில்லை ரசூலே. பெருமானார் ஃபதுல் இப்னு அப்பாஸ், இந்த கடனை நீங்கள் அடைத்து விடுங்கள். பெருமானார் கடனை அடைப்பதற்காக வேண்டி பொறுப்பு கொடுக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அழுகையில் இருக்கிறார்கள். ரசூலே, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா, ரசூலே உங்களுக்கு மருந்து தரலாமா? மெம்பரிலே இருக்கிற போது, எனக்கு நோய்தான் மருந்து, எனக்கு எதற்கு மருந்து? என் ரப்பை காணுகிற நேரத்தில் நான் இருக்கிறேன், எனக்கு எதற்கு மருந்து வேண்டாம் என்றார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு பெண்மணி வருகிறார்கள், தூரத்தில் இருந்து கொண்டு, சொல்லப்படாத, யாரிடத்திலும் எடுத்து சொல்ல முடியாத குறை ஒன்று எனக்கு இருக்கிறது, ரசூலே துஆ செய்ய வேண்டும். பெருமானார் என்னை கீழே இறக்குங்கள் என்று சஜிதாவிலே விழுந்து அந்த பெண்ணுக்காக துஆ செய்தார்கள். மீண்டும் பெருமானார் தூக்கி வைக்கப்படுகிறார்கள். இப்பொழுதுதான் வரலாறு பேசுகிறது, சஹாபாக்களின் மனோநிலை எப்படி இருந்திருக்கும். பெருமானார் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு
உடலெல்லாம் உள்ளமெல்லாம் அழுது கொண்டிருக்கிற சகாபாக்கள். இந்த நிலையில் தான் உக்காஷா ரலியல்லாஹு இருந்தார்கள். ரசூலே, என்னை தனிமையில் ஆடையை கலட்டி சாட்டையால் என் உடலில் அடித்தீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கு? உமர் ரலியல்லாஹு எழுந்து சீறுகிறார்கள். என்ன உக்காஷா பேசுகிறீர்? பெருமானார் யாரை அடித்தார்கள்? என்ன பேசுகிறீர்? ரசூலே, அனுமதி கொடுங்கள், உக்காஷாவின் தலை நான் எடுத்து விடுகிறேன். என்னையும் தனி அறைக்கு அழைத்து செல்லுங்கள். அலி ரலியல்லாஹு தஆலா தனி அறைக்கு அழைத்து செல்கிறார்கள். ஆடையை கலட்டுங்கள். இறுக்கமான ஆடையை கலட்டுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மேனியில் அலி ரலியல்லாஹுவினுடைய கரம்பட்டு லேசாய் காயமாகி விடுகிறது. அலி ரலியல்லாஹு அழுகிறாங்க. ஆடை கலட்டப்படுகிறது. உக்காஷா ரலியல்லாஹுவினுடைய கையிலே சாட்டை கொடுக்கப்படுகிறது. என்னை நீ அடித்துக்கொள் உக்காஷா. உக்காஷா ரலியல்லாஹு சாட்டை தூக்கி போட்டு உடம்பெல்லாம் முத்தமிட்டார். சுட்டி சுட்டி வந்து முத்தமிடுகிறார். ரசூலே, உங்கள் மேனியோடு என் மேனி சேர வேண்டும். கபரின் வேதனை எனக்கு வரக்கூடாது. இதற்காகத்தான் இதை செய்து. இப்ப சகாபாக்கள் ரசூலை இந்த கஷ்டத்துல எனக்கு தொல்லை கொடுத்தியான்னு கேட்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது வைத்திருந்த காதல் வெளிப்பாடு. உன்னை நரக நெருப்பு தீண்டாது உக்காஷா. நரகத்திலிருந்து உம்மை பாதுகாப்பான் அல்லாஹ் உக்காஷா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் இருக்கிறார்கள். இன்னும் இருப்பது 2 நாட்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு எழுதுகோளையும் பேப்பரையும் கொண்டு வாருங்கள். கியாமத்து நாள் வரை என்ன நடக்கும் என்பதை எழுதி கொடுத்து விடுகிறேன். சொல்ல சொல்ல எழுதி கொள்ளுங்கள். பெருமானார் படுற கஷ்டத்தை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு வானாங்கிறாங்க, எழுத வேணாம். ஆனா சின்ன சின்ன சஹாபாக்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, ரசூலை சொல்லுங்கள் எழுதி கொள்ளுகிறோம். பெரிய சகாபாக்கள் வேண்டாம் என்கிறார்கள், சின்ன சகாபாக்கள் வேண்டும் என்கிறார்கள். 2 பேர்களுக்கு மத்தியிலே சண்டை, பேச்சு முத்துகிறது. வேண்டாம் வேண்டும் என்று கூச்சல் எழுகிறது. பெருமானார், என்னை விட்டு சென்று விடுங்கள். நபிமார்களுக்கு முன்னால் குரல் உயர்த்தப்படுகிற போது கொடுக்கப்படுகிற விஷயங்கள் அகற்றப்படும். சென்று விடுங்கள். இப்னு அப்பாஸ் வெளியே வரும்போதே சொல்லிட்டு வர்றாங்க, ரசியா குல்ல ரசியா, கை சேதமே, கை சேதத்திற்கு மேல் கை சேதமே, கை சேதமே. அல்லாஹு அக்பர். ரசூல் சொல்ல வேண்டி வந்த விஷயங்கள் அத்தனையும் எங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று எழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்ப்பதற்காக தன் அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு உள்ள நுழைஞ்ச உடனே பெருமானார் ஃபாத்திமாவை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள். ஃபாத்திமாவை பார்த்து, புள்ளைய பார்த்து ரசூல் கண் கலங்க பெருமானார் பக்கத்தில் அழைத்து சொன்னார்கள், அம்மா ஃபாத்திமா, நீ எப்பொழுது வீட்டுக்கு வந்தாலும் உன் தகப்பன் எழுந்திருந்து நெற்றியிலே முத்தமிட்டு வரவேற்கிற பழக்கம் இப்பொழுது என்னால் எழ முடியவில்லை அம்மா ஃபாத்திமா, என்னால் எழ முடியவில்லை அம்மா ஃபாத்திமா, உன் நெற்றியை கூட அம்மா ஃபாத்திமா நான் முத்தமிட்டுக் கொள்கிறேன். ஃபாத்திமா அழுதார்கள், அழுதார்கள், அழுதார்கள். பெருமானார் காதிலே ஏதோ சில விஷயங்களை சொன்னார்கள். பெருமானார் அழுகையை நிறுத்திவிட்டார்கள். ஃபாத்திமா அழுகையை நிறுத்திவிட்டார்கள். கடைசியில வஃபாத்துக்கு பிறகுதான் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்களா, அழுகையிலே திடீர்னு நிறுத்திட்டீங்களே, என்ன காரணம்? அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்களா, தகப்பனார் சொன்னாங்க, நான் எப்பொழுது மரணமாக போகிறேன் ஓரிரு நாட்களில், ஆனால் நீதான் என்னை முதலில் வந்து சந்திப்பாய். அதே மாதிரியே ஃபாத்திமா ரலியல்லாஹு 8 மாதத்தில் ரசூலை பிரிந்து 8 மாதத்தில் ரசூலை சந்திக்க தயாராகிவிட்டார். கோமான் நபிகள் கோமான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுவை அழைக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுவை கட்டி அணைத்துக் கொள்ளுகிறார்கள். அவர்களுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு நாள் இருக்கிறது, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா
ரசூலுக்கு மருந்து கொண்டு வருகிறார்கள். காய்ச்சல் குணமாக மருந்து கொண்டு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு எதற்கு மருந்து? என்னை சுற்றி இருப்பவர்கள் என்னால் நோய்வாய்ப்பட்டு விடுவார்கள். என்னோட நோய் அந்த கவலையிலேயே என் தோழர்களுக்கு நோய் வந்துவிடும் போல் தெரிகிறது. அதனால் வந்திருக்கிற அத்துணை பேர்களுக்கும் இந்த மருந்தை கொடுங்கள், எனக்கு வேண்டாம். மருந்து கொடுக்கப்படவில்லை. கடைசி நாள் கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகை நடத்துகிறார்கள். திங்கட்கிழமை கடைசி நாள் ஃபஜ்ர் தொழுகை. அபூபக்கர் ரலியல்லாஹு தொலை வைக்கிறார்கள். பெருமானார் உள்ளிருந்து பார்க்கிறார்கள். ஆரோக்கியம் கிடைத்ததை போல் இருக்கிறது. ஆரோக்கியம் கிடைத்ததை போல் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அழைத்துக் கொண்டு உஸாமா ரலியல்லாஹு இரண்டு பேரின் தோளிலே சாய்ந்து பெருமானார் வருகிறார்கள். காலெல்லாம் கோடு போட பெருமானார் தொழுகைக்கு வந்தார்கள். கடைசி நேரத்திலும் பெருமானார் தொழுகையை விடவில்லை. இந்த உம்மத்து இந்த தொழுகையை இன்னும் தொட்டே பார்க்கவில்லை. பெருமானார் வருவதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு ஒதுங்கிக் கொண்டார்கள். பெருமானார் தொலை வைக்கிறார்கள். மீண்டும் மெம்பரிலே அமர வைக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறார்கள். இத்தக்குன் நிசா, முதல்ல தக்வாவை பற்றி பேசிய நாயகம். எந்த பேச்சாக இருந்தாலும் பெருமானாரின் துவக்கம் என்னவாகத்தான் இருக்கும்? தக்வா. தக்வாவை பற்றி பேசிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக பெண்களின் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள். பெண்களிடத்திலே அநீதி அளித்து விடாதீர்கள். காரணம், பெருமானாரினுடைய கனவு முழுக்க பெண்கள் தான். பெண்களை அடிமைப்படுத்தியும் பெண்களை கொலை செய்தும் வந்த காலம். சூரத்தை யூசுப்பினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாம் சஜிதா செய்வதை போல கனவு கண்டார்கள். அதான் வரலாறு. 11 பேர் தான், அண்ணன் தம்பி 11 பேர், அத்தா அம்மா, சூரியன் சந்திரன் எல்லாம் சஜிதா செஞ்சிச்சு. யாருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அந்த சஜிதா கூடும். கனவு நினைவானது, கதை முடிந்து போடும். ஒவ்வொரு நபிக்கும் ஒரு லட்சிய கனவு. ரசூலின் லட்சிய கனவு என்ன தெரியுமா? பெண்களை உயிரோடு கொள்ளக்கூடாது. அந்த கனவை நிறைவேற்றிய நாயகம் கியாமத்து நாள் வரை பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை தன்னுடைய கடைசி பேச்சாய் பேசுகிறார்கள். உமர் நபிகள் கோமான் வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். பெருமானார் வீட்டுக்கு சென்றவுடன் அப்பாஸ் ரலியல்லாஹும் அலி ரலியல்லாஹும் பேசிக் கொண்டார்களாம். அப்பாஸ் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, அலியே, ரசூல் இப்பொழுது எப்படி இருக்கிறார்? ரசூலின் நிலை என்ன? அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்களா? அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் தான் அழைத்து வந்தேன். உஸாமா ரலியல்லாஹும் அழைத்து வந்தார்கள். பெருமானாருக்கு ஆரோக்கியம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. கூடிய சீக்கிரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியம் பெற்று விடுவார்கள். அப்பொழுதுதான் அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், அணைகிற நெருப்பு வேகமாய் எரியும். பெருமானார் இன்று நம்மை விட்டு புறப்பட்டு விடுவார்கள் என்று சொல்ல அலி ரலியல்லாஹு தஆலா துடியாய் துடிக்கிறார்கள். என்ன அப்பா பேசுகிறீர்கள்? நான் தானே அழைத்து வந்தேன். பெருமானாருக்கு ஒரு நாளும் மரணம் நடக்காது. அலி ரலியல்லாஹு தஆலா பேசிவிட்டு வீட்டுக்கு பிரிகிறார்கள். பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய மடியிலே படுத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா, அந்த யூத பெண்மணி கொடுத்த விஷம் என் நெஞ்சை அறுக்கிறது ஆயிஷா. யூத பெண்மணி கொடுத்த விஷம் என் நெஞ்சை அறுக்கிறது ஆயிஷா. இதற்கு இடையிலே சஃபியா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை பார்ப்பார்கள். போய் 2 ரக்காத் தொழுவாங்க. அத்தனை கஷ்டத்தையும் ரப்பே எனக்கு கொடுத்துரு, என் கணவருக்கு ஆரோக்கியம் கொடு. உலகத்தில் இருக்க எல்லா மனைவி நல்ல மனைவி அதைத்தானே கேட்பாங்க. 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு ரசூலை வந்து பார்ப்பாங்க. ரசூல் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். மீண்டும் போய் 2 ரக்காத் மீண்டும் வருகிறார்கள். ரசூலை பார்க்கிறார்கள். மீண்டும் 8 ரக்காத் தொழுதாச்சு. பெருமானாரை பார்க்க வருகிற போது அந்த சக்கராத்தின் வேதனையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா சஃபியா, வேண்டாம் அம்மா, என்ன ரசூலே, நீ என்ன செய்கிறாய் என்பதை ஜிப்ராயில் சொல்லிவிட்டார் அம்மா.
எனக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று தொழுது தொழுது துவா கேட்கிறாய். நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? இந்த உம்மத்தின் சக்கராத்து வேதனை முழுவதையும் எனக்கு கொடுத்து விடு. என் உம்மத்துக்கு வேண்டாம், என் உம்மத்தை பாதுகாத்து விடு என்று நான் கேட்கிறேன். அம்மா வேண்டாம், கேட்காத, வேண்டாம், கேட்காத. அல்லாஹு அக்பர். கடைசியிலும் உம்மத்தின் மீது பாசம். நபிகள் கடும் கஷ்டம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்த துஆவை, அல்லாஹும்ம அதுபில் பாஸ் ரப்பன் நாஸ் இஸ்பி அத்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஉ லா யுகாதிரு சக்மா. அதை ஓதி ஓதி ரசூலின் கையிலே ஊதி ரசூலின் உடம்பை தேய்ப்பார்கள். இப்படியாவது ரசூலுக்கு ஷிஃபா கிடைக்க வேண்டும் என்று. பெருமானாருக்கு கஷ்டம், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், கடுமையான ஜுரம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அப்துல் ரஹ்மான் ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் மிஸ்வாக் செய்து கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையே பார்க்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, அந்த மிஸ்வாக் வேண்டுமா ரசூலே? ஆம், மலக்குகளை சந்திக்கும் நேரம் வந்து விட்டது, என் வாய் சுத்தமாக இருக்க வேண்டாம் ஆயிஷா? மலக்குகளை சந்திக்கும் நேரத்தில் என் நறுமணத்தோடு இருக்க வேண்டாம் ஆயிஷா? ஆயிஷா ரலியல்லாஹு அந்த மிஸ்வாக்கை வாங்கி வாயை மென்று மிஸ்வாக்கு செய்து விடுகிறார்கள். அப்பொழுதுதான் பெருமானார் கேட்டார்கள், ஆயிஷா, நேற்று 7 திருகத்தை தர்மம் செய்ய சொல்லி கொடுத்தேனே, அதை தர்மம் செய்து விட்டாயா? நேற்றைய தினம் கொடுத்த 7 திருகம் தர்மம் செய்து விட்டார். ரசூல் வீட்டில் 7 திருகம். உலகத்தினுடைய போக்குவரத்தை தீர்மானித்த நாயகத்தின் வீட்டில் அவர்களை பார்த்தாகிற போது ரசூலை நான் மறந்து விட்டேன், நான் இறப்பதற்கு முன்னால் அதை தர்மம் செய்து விடாமா ஆயிஷா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தர்மம் செய்ய சொல்லுகிறார்கள். பரீராவிடத்திலே என்று ஒரு ரிவாயத் இருக்கிறது, ஃபதுல் ரலியல்லாஹுவிடத்திலே என்று ஒரு ரிவாயத் இருக்கிறது, தர்மம் செய்ய சொல்லிட்டாங்க. இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே பார்க்கிறார்கள். ஆயிஷா, என்னை வரவேற்க மலக்குகள் வந்து விட்டார்கள் ஆயிஷா. 3 பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று இஸ்மாயில் என்ற மலக்கு, 3வது மலக்குல் மௌத். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டே ரசூலை பார்க்கிறார்கள். இதோடு வஹீயின் வருகை முடிந்து விட்டது ரசூலே. எல்லா நபிமார்களுக்கும் நான் வஹீயை, வேதத்தை கொண்டு வந்தவன். வேத தூதுவர்கள் முடித்து விட்டார்கள், வஹீயின் வருகை முடித்து விட்டது. அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்திலும் ஜிப்ராயில் லைலத்துல் கத்ரில் என் உம்மத்தில் ஒருவரை கூட விட்டுவிட வேண்டாம், எல்லோரிடத்திலும் முசாபஹா செய்து கொள்ளும், நான் ஆனந்தப்படுவேன், நான் ஆனந்தப்படுவேன் சொன்ன நாயகம். பக்கத்தில் இருக்கிற இஸ்மாயில் என்ற மலக்கு வருகிறார். நான் படைக்கப்பட்டதிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன், உங்களை பார்ப்பதற்கு அல்லாஹ் இப்பொழுதுதான் அனுமதி கொடுத்தான். நான் படைக்கப்பட்டதிலிருந்து உங்களை பார்க்க இந்த நேரத்தில் தான் ரப்ப அனுமதி கொடுக்க வேண்டுமா என்று அவர் அழுகிறார். கடைசியில் மலக்குல் மௌத் பெருமானாரை பார்த்து கேட்டார், உலகத்திலே தோன்றிய யாருக்கும் நான் அனுமதி கேட்டதில்லை ரசூலே, அல்லாஹ் உங்களிடத்திலே மட்டும்தான் அனுமதியை கேட்க சொல்லுகிறான், உங்கள் விருப்பம் என்ன? அல் ஹபீப் யூசிரு இலல் ஹபீப். ஒரு நண்பனை பார்க்கத்தான் ஆசைப்படுவான் என்று சொல்லிவிட்டு 2 வரிகள், பெருமானாரின் கடைசி வரிகள், உலகம் முழுவதும் படிக்க வேண்டிய வரிகள், 2 வரிகள். பெருமானார் கடைசியாக அல்லாஹும்ம உம்மத்தி, அல்லாஹும்ம உம்மத்தி, அல்லாஹும்ம உம்மத்தி, அல்லாஹ் இதுவரை இந்த உம்மத்தை நான் வைத்திருந்தேன், இப்பொழுது உன் கையில் என் உம்மத்தை நான் கொடுத்து விட்டு பிரிகிறேன் ரப்பே.
சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா என்று பெருமானார் கண்ணை மூடினார்கள். உலகம் இருண்டு போனது. சஹாபாக்களின் நிலையை கொஞ்சம் யோசிக்கிறோம். பெருமானார் கண்மூடி இருக்கிறார்கள், நம்மை விட்டு மறைந்து போனார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு ஸைத் இப்னு அப்துல் ரஃபீகி பாங்கு யாரால் கடமையாக்கப்பட்டதோ அந்த சஹாபி அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார், ரப்பே, ரசூலை பார்த்ததற்கு பிறகு இந்த கண்கள் வேற யாரையும் பார்க்க கூடாது. என் கண்களை போக்கிவிடு, என் பார்வையை எடுத்து விடு. கடைசியில் அவர் பார்க்கவே இல்லை, யாரையும் அவர் பார்க்கவில்லை. உமர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், யாராவது இறந்து விட்டார்கள், மறைந்து விட்டார்கள் என்று சொன்னால் கழுத்தை எடுத்து விடுவேன். ரசூலின் ரூஹ் மிஅராஜுக்கு சென்றிருக்கிறது, திரும்ப வந்துவிடும். யாரும் ரசூல் இறந்து விட்டதாக சொல்லிவிடாதீர்கள். கடைசியில் அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க, ரசூலினுடைய நெற்றிகளை முத்தமிட்டார்கள். அம்மா முஹம்மத் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களும் மறைந்திருக்கிறார்கள், ரசூலும் மறைந்திருக்கிறார்கள். உமர், உங்களுக்கு தெரியாதா? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா? தெரியும். அபூபக்கர், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பெருமானார் எப்பொழுதுமே குத்பா ஓதுகிற போது ஒரு மெம்பர் கட்டையிலே சாய்ந்து ஓதுவார்களே. பெருமானார் நின்றுகிட்டு தான் ஓதுவாங்க, சாய்ந்து ஓதுவாங்க. ஒரு பெண்மணி புதிய மெம்பர் செய்து கொடுத்த போது அந்த கட்டையில் சாயவில்லை, ஒரு அறிவும் இல்லாத அந்த கட்டை அழுததே. நாம் அதை கேட்டோமே. பெருமானாரின் பிரிவை மரக்கட்டையால் கூட தாங்க முடியவில்லை. நம்மை மனிதனாக்கிய, காட்டு மிராட்டியாக இருந்த நம்மை மனிதனாக்கிய ரசூலின் மறைவை இந்த உமரால் எப்படி தாங்க முடியும்? இந்த உமர் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் தான் நான் சொன்னேன், சஹாபாக்கள் திக்கொன்றும் திசையொன்றுமாய் இருக்கிற போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எங்கே அடக்குவது? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நபிமார்கள் எப்பொழுதும் எங்கே வஃபாத்தாகிறார்களோ அங்குதான் அடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹுவினுடைய வீட்டிலே இருந்தார்கள், அங்குதான் அடக்கப்பட வேண்டும். பெருமானாரை யார் குளிக்க வைப்பது? அந்த தைரியம் யாருக்கு இருக்கிறது? அதையும் சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு. முதலில் அலி ரலியல்லாஹு பிறந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு காபாவிலே பிறந்தார்கள், கண் விழிக்கவில்லை. பெருமானார் போய் பார்த்ததற்கு பிறகுதான் அலி கண் விழித்தார்கள். அலி ரலியல்லாஹு முதலில் பார்த்தது ரசூலுல்லாஹை. பெருமானார் தான் தண்ணீரை எடுத்து ஊட்டினார்கள். அப்பொழுது பெருமானார் சொன்னார்களாம், அலியே, இன்றைக்கு உன்னை நான் குளிக்க வைக்கிறேன், நாளைக்கு நீதான் என்னை குளிப்பாட்டுவாய். அலி ரலியல்லாஹு தான் குளிப்பாட்ட வேண்டும். பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், அன்சாரிகளும் முஹாஜிர்களும் தண்ணீர் எடுத்து கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய வீட்டிலே படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளியிலிருந்து தண்ணீர் எடுத்து கொடுக்கப்படுகிறது, சிறை காப்பான். அலி ரலியல்லாஹு தஆலா குளிக்க வைக்கிறார்கள். புரட்ட நாடுகிற போது பெருமானார் புரட்டு கொடுத்தார்கள், திருப்ப நாடுகிற போது பெருமானார் திருப்பு கொடுத்தார்கள். என்ன கவனிடுவது? ஏற்கனவே பெருமானார் 3 ஆடைகளை கொடுத்து விட்டு தான் சென்றிருக்கிறார்கள், வெள்ளாடைகள். இந்த வெள்ளாடைகளை கொண்டு கவனிட வேண்டும் என்று பெருமானார் முடிவு செய்து விட்டார்கள். அந்த வெள்ளாடைகளை கொண்டுதான் கவனிட வேண்டும். சரி, பெருமானாருக்கு எப்படி தொழுகை நடத்துவது? ரசூலுக்கு யார் தொழுகை நடத்துவது? உள்ளிருந்து குரல் கேட்டது. சிலர் இது ஜிப்ராயீலின் குரல் என்கிறார்கள், சிலர் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தின் குரல் என்கிறார்கள். பெருமானாரை தனி அறையில் வைத்துவிட வேண்டும். முதலில் மலக்குகளுக்கு தொழுகை. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டிலேயே மலக்குகள் தொழுகை நடத்தி கொள்வார்கள். அதற்கு பிறகு குழு குழுவாய் தனித்தனியாய் போய் பெருமானாருக்கு தொழுகை நடத்திவிட்டு வர வேண்டும். 72 குழுவாய் பெருமானாருக்கு தொழுகை நடந்தது. எல்லோருமே பெருமானாருக்கு முன்னால் நின்று தக்பீர் கட்டுகிற போது தன்னை எல்லோருமே இழந்தார்கள், தாகா நபியோடு இணைந்தார்கள் என்பதுதான் வரலாறு.
இதையெல்லாம் செய்தாய். என்ன கஃன் வெட்டு, என்ன குழி வெட்டுவது? மக்காவாசிகள் எல்லாம் சக்கு குழி தோண்டுவார்கள், குழி நேரா இருக்கும். மதினாவாசிகள் எல்லாம் லகுது குழி தோண்டுவார்கள், பிள்ளை குழி. குழி இருக்கும், அதுக்கு பின்ன உள்ள ஒரு பாக்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும், பிள்ளை குழி. என்ன குழி தோண்டுவது? முஹாஜிர்கள் சக்கு குழி என்கிறார்கள், அன்சாரிகள் லகுது குழி என்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு இரண்டு குழியை வெட்டி விட்டு வாருங்கள், யார் முதலில் வருகிறீர்களோ அதிலே அடக்கலாம். அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா முதலில் வருகிறார்கள். அன்சாரி தோழர் லகுது குழி தோண்டி விட்டு வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு கட்டி அணைத்து அழுதார்கள். பெருமானார் அன்சாரிகளோடே இருக்க ஆசைப்பட்டார்களே, அன்சாரிகளோடே இணைந்து விட்டார்கள். லகுது குழி பெருமானாருக்கு பிடித்தமானது. சக்கு குழியை மூடுங்கள். தொழுகை நடந்து விட்டது. யார் பெருமானாரை கபரில் இறக்குவது? அந்த துணிச்சல் உலகத்தில் யாருக்கு இருக்கிறது? சஹாபாக்கள் யாருக்கு இறங்க மறுத்து விட்டார்கள். கடைசியில் அபூபக்கர் ரலியல்லாஹு இறங்குகிறார்கள், அலி ரலியல்லாஹு இறங்குகிறார்கள். ஹூனி ஷஹீதுகளை மட்டுமே கபரில் இறக்குகிற ஹூனி கபருக்குள் இறங்குகிறார். மூன்று பேர்களும் தன்னை தானே கண்ணீரால் கழுவிக்கொண்டு பெருமானாரை வாங்கி உள்ளே வைக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா உயிரோடு ஒருவர் இன்னொருவரை சேருவதாக இருந்தால் நான் ரசூலோடு சேர்ந்திருப்பேனே. பெருமானாரை வைத்து விட்டு மேலே ஏறிவிட்டார்கள். யார் பிடிமண் போடுவது? அந்த துணிச்சல் யாருக்கு இருக்கிற? ரசூலின் மீது மண் போடுகிற துணிச்சல் யாருக்கு இருக்கு? முடியாது என்றார்கள். அபூ சயீத் குத்ரி ஓடுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு 10 ஆண்டு காலம் பணி செய்த அனஸே மண் போடுங்கள். ஒரு காலம் என்னால் முடியாது. எல்லோரும் மறுக்கிறார்கள். அதையும் அபூபக்கர் ரலியல்லாஹு தான் கண்ணீரோடு பிடிமண் போடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடக்கிவிட்டு வீட்டுக்கு வருகிற போது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அனஸ் ரலியல்லாஹுவை பார்த்து கேட்டார்களா, அனஸே, என் தகப்பனார் வளர்த்த அனஸே, என் தகப்பனின் மீது மண் போட உனக்கு எப்படி மனம் வந்தது? இந்த சபையில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு நின்று பேசினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார்கள். நாம் சொல்லுகிற ஸலவாத் ஸலாம் ரசூலுக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. உலகம் அழிகிற வரை எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகளை பெருமானார் வாழ்ந்து காட்டி வழிநடத்தி இருக்கிறார்கள். அண்ணனின் வழியில் நாம் வாழ வேண்டும், வழிநடக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மறைவை பற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கண்ணீர் மல்க அந்த நபித்தோழர்களுக்கு ஆற்றிய உபதேசம், உத்வேகம், அந்த மார்க்கத்தை உலகம் முழுக்க எடுத்துச் சென்றது. அண்ணலின் வாழ்வு இந்த சமூகத்திற்கு வெறும் படிப்பதற்காக அல்ல, அடுத்த சமூகத்திற்கு கடத்துவதற்காக, நம் தலைமுறைகளுக்கு இந்த வரலாற்றை தெரிவிப்பதற்காக, அதற்காகத்தான் இந்த மஜ்லிஸ். கண்ணியத்திற்குரிய சிக்கந்தர் ஹாஜியார் இந்த செய்தியை கடத்த வேண்டும் என்று சொல்லி 2 பயான்களில் அவர் மறைத்து போனார். அவரின் நினைவாக இந்த மஜ்லிஸ் இந்த நிர்வாகத்தால் இதுவரை எடுத்துச் செல்லப்பட்டது. நாமும்
اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة. அன்பிற்குரியவர்களே, இந்த அற்புதமான வேலையை இந்த நிர்வாகம் மிகச்சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார்கள். இதனுடைய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை விட்டு மறைந்திருக்கிற ஆஜி சிக்கந்தர் சாஹிப் அவர்களுக்கும், யாரெல்லாம் இங்கே இருந்து நம்மிலே நம்முடைய மூதாதையர்கள் உலக முஸ்லிம்கள் அத்தனை பேர்களுக்கும் எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும். இதனுடைய நிறைவு பகுதியாய் வெளியீடாய் முழு சமூகத்திற்கும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பை வெளியீடாய் இந்த ஏப்ரல் 20 வெளியீடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் கடந்து முழு உலகத்திற்கும் இதனுடைய பயனை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம்.